ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நவரத்னா கம்பெனி ரிலீஸ் பண்ண ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோல நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மை டிஸ்பிளே பண்ணி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதுதான் சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த சைட்ல தான் நீங்க போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் அண்ட் நவரத்னா சிபிஎஸ்சி இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகேங்களா? இதுல நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கணும், எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அது கூடவே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும், எங்கெங்கெல்லாம் போஸ்டிங்ஸ் போட போறாங்க, எங்க போய் எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம்ல என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இந்த நோட்டிபிகேஷன் ஃபார்ம்ல நாங்க டீடைல்ல காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? இப்போ டீடைல்ஸ் ஆஃப் போஸ்ட்ல என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோட்டலா 5 போஸ்டிங்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அந்த போஸ்டிங்ஸ் டோட்டலா 40 வேகன்சிஸ் இருக்கு. சேலரி 88,620 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 28 இயர்ஸ்க்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் டெக்னிக்கல் இதுக்கு டோட்டலா 13 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கு 88,620 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. 28 இயர்ஸ்க்குள்ள நீங்க இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்கௌண்டன்ட்டுக்கு டோட்டலா 9 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கு 40,000 1,40,000 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 இயர்ஸ்க்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பரிண்டென்டென்ட் இதுக்கு 22 போஸ்டிங்ஸ் இருக்கு. 30 இயர்ஸ்க்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதுக்கு டோட்டலா 81 வேகன்சிஸ் இருக்கு. 21 இயர்ஸ்க்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னன்னா சூப்பரிண்டென்டென்ட் ஜெனரல் எஸ்ஆர்டிஎன்இ இதுக்கு 2 வேகன்சிஸ் இருக்கு. 30 இயர்ஸ்க்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க எதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எஸ்ஆர்டிஎன்இ இதுக்கு நீங்க 28 இயர்ஸ்க்குள்ள இருந்தீங்கன்னா தாராளமா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எஸ்ஆர்டிஎன்இ இதுக்கு 28 இயர்ஸ்க்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்மல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ்க்கு நீங்க மேனேஜ்மெண்ட் ட்ரைனி டெக்னிக்கல் அக்கௌண்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஜெனரல் இந்த போஸ்டிங்ஸ்லாம் ஆன்லைன் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபாலோட் பை இன்டர்வியூ. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட் கோடுக்கு நீங்க 5 அப்படிங்கிற போஸ்ட் கோடுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் ஃபாலோட் பை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதே மாதிரி ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கல்ல அதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பிளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எஸ்ஆர்டிஎன்இ ஆன்லைன் டெஸ்ட் பிளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எஸ்ஆர்டிஎன்இ யுனைடெட் ஏரியா ஃப்ளோடா ஆன்லைன் டெஸ்ட் பிளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எப்படி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 14th ஆஃப் டிசம்பர்ல இருந்து 12th ஆஃப் ஜனவரி வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க பே பண்ண வேண்டியது இருந்தாலும் அந்த டேட்குள்ளார நீங்க பேமெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த கால் லெட்டர் நீங்க 10 டேஸ்க்கு முன்னாடியே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே. ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே நாங்க உங்களுக்கு கம்யூனிட்டி பேஜ்ல அப்டேட் பண்றோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டிபெண்ட்ஸ் ஆன் த போஸ்டிங்ஸை பொறுத்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சேஞ்ச் ஆகுது. ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அந்த இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா நீங்க பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பெஷலைசேஷன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா இருந்தீங்கன்னா நீங்க அக்ரிகல்ச்சர் வித் என்டமாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி எல்லாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டண்டா இருந்தீங்கன்னா பிகாம், பிஏ காமர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரிண்டென்டென்ட் ஜெனரல் அந்த இதுக்கு வந்து நீங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் ஆர் டிகிரி வித் ஜுவாலஜி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். நார்மலா எல்லா கவர்மெண்ட் ஜாப்க்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கோ அதே ஏஜ் லிமிட் தான் வந்து இவங்களும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த இதுக்கு என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் எக்ஸாம்க்கு வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, டெக்னிக்கல், அக்கௌண்டன்ட், அதுக்கப்புறம் சூப்பரிண்டென்டென்ட் எல்லாத்துக்குமே வந்து சிலபஸ் வந்து சேம் தான். பட் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. அதுக்கு தகுந்த அதுக்கு அலோகேட் பண்ண டைமிங்ஸும் டிஃபர் ஆகுது. இதுக்கு வந்து மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து எய்தர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் வந்து இதே தான். பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் டைமிங்ஸ் வந்து டிஃபர் ஆகும். டோட்டலா 200 மார்க்ஸ், 2 hours 30 minutes தான் எக்ஸாமினேஷன் டைம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் நாலேஜ் டெஸ்ட் அதுக்கு வந்து நீங்க சப்போஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் ஜெனரல் அந்த கேட்டகரியில் அப்ளை பண்றீங்கன்னா இந்த இந்த நாலேஜ் எல்லாம் இருக்கணும். ப்ரொஃபஷனல் நாலேஜ் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் போஸ்டிங்ஸ்க்கு வந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சிலபஸ் ஃபார் அக்கௌண்டன்ட்னா ஃபினான்சியல் அக்கௌண்டிங், டாக்ஸேஷன், ஆடிட்டிங் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பெனால்டி வந்து 1/4 ஆஃப் த மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க நீங்க வந்து தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேசிக்கா நம்ம தமிழ்நாட்டுல எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வேலூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எல்லாம் எவ்வளவு கட்டணும்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்டி, எஸ்சி கேண்டிடேட், பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்கன்னா நீங்க வந்து 500 rupees வந்து பே பண்ணணும். அதே அதர் ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அன்ரிசர்வ் கேட்டகரியா இருந்தீங்கன்னா நீங்க வந்து 1350 வந்து பே பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எங்கெங்கெல்லாம் போஸ்டிங்ஸ் போடுவாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. நம்ம தமிழ்நாட்டுல வந்து டென்டேட்டிவ் போஸ்டிங்ஸ் எங்கெங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை, அம்பத்தூர், சிதம்பரம், குரும்பேட், கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, ஒசூர், கும்பகோணம், மாதவரம், மதுரை, மன்னார்குடி, மூலப்பாளையம், நாகர்கோயில், ராயபுரம், சிங்காநல்லூர், தாம்பரம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சி, உடுமலைப்பேட், விருதுநகர், விருகம்பாக்கம், கல்மண்டபம் அப்படிங்கிற இந்த பிளேசஸ்ல எல்லாமே போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த நோட்டிபிகேஷன் ஃபார்ம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைரக்டா வந்து பின் பண்றோம். இந்த நோட்டிபிகேஷன் ஃபார்மையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றோம். தேங்க்யூ.